அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்எஸ் உஷாநந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், PCOS ஸ்பெஷாலிட்டி சென்டர், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் சித்தா ஹாஸ்பிட்டல் ஒன்லி ஃபார் விமென், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவை என்ற நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே வரங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது முடி உதிருதல் அப்படிங்கிறது இன்றைக்கி நிறைய பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட். ஆனால் அதில் என்னென்ன ஹார்மோன் சார்ந்த பிரச்சனைகள், என்னென்ன சத்து குறைபாடுகள் இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை சமாளிக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? ஏன்னா நம்ம நிறைய ஷாம்பு மாற்றி பார்க்குறோம், ஹேர் ஆயில் மாற்றி பார்க்குறோம், புதுசாக நம்மளே ஹேர் ஆயிலை காய்ச்சி யூஸ் பண்ணுறோம், ஆனால் முடி உதிர்தல் நிற்க மாட்டேங்குது. அப்போ இதில் என்னென்ன ஹார்மோன், என்னென்ன சத்துக்கள்லாம் இருக்குது, என்னென்ன பரிசோதனைகளை நம்ம பண்ணி பார்க்கணும், எப்படி இதை ஈஸியாக சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஒரு 30 வயது கடந்த பெண்கள் எடுத்துக்கிட்டோன்னா 30% பேத்துக்கு முடி உதிர்தல் அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி 50 வயது கடந்த பெண்களை எடுத்துக்கிட்டோன்னா 50% முடி உதிர்தல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. அப்படிங்கும் பொழுது என்னென்ன மாதிரியான ஹார்மோன் சார்ந்த விஷயங்கள், சத்து குறைபாடுகள் அவங்களுக்கு இருக்கும்னா, ஒன்று நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தைராய்டு ஹார்மோனோடைய பிரச்சனை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா, நம்ம எல்லாருமே காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு வரைக்கும் சூரிய ஒளிக்கு போகிறதில்ல. ஆஃபீஸில் போய் உட்காந்தாலும் சரி, ஸ்கூலுக்கு காலேஜில் போய் உட்காந்தாலும் சரி, சூரிய ஒளி நம்ம மேலே படுறதே கிடையாது. அப்போ கண்டிப்பாக வைட்டமின் டி குறைபாடு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மூணாவது சிபிசின்னு சொல்லக்கூடிய கம்ப்ளீட் பிளட் கவுண்ட். இதில் நம்ம பார்க்குறது ஹீமோக்ளோபினுடைய அளவை பார்ப்போம், நம்ம உடலினுடைய நோய் எதிர்ப்பு ஆற்றல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்போது இரும்பு சத்து குறைபாடு இருந்தாலும் முடி உதிர்தல் இருக்கும், நோய் எதிர்ப்பு ஆற்றல் குறைவாக இருந்தாலும் முடி உதிர்தல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த டெஸ்ட்டை பார்க்குறோம். நாலாவது நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஃபெரட்டினுடைய அளவு. ஃபெரட்டன் அப்படிங்கிறது ஒரு சத்து பொருள் தான், ஆனால் நம்ம உடலில் இருக்கக்கூடிய நல்ல உறிஞ்சப்படக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய இரும்பு சத்தினுடைய அளவு. ஸோ அப்சார்பபிள் ஃபார்ம் ஆஃப் அயன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஃபெரிட்டினுடைய அளவு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பரிசோதனை பண்ணி பார்க்கணும். ஸோ ஹீமோக்ளோபினுடைய லெவல் கரெக்டாக இருந்தால் கூட ஃபெரிட்டினுடைய அளவு குறைவாக இருந்ததுன்னா கண்டிப்பாக முடி உதிர்தல்ங்கிற பிரச்சனையை நம்ம சந்திக்கிற மாதிரி இருக்கும். நிறைய பேர் ஸ்ட்ரெஸ்ஸு, ஆன்சைட்டி இந்த மாதிரியே நம்ம இருந்துகிட்ருக்கோம். ஆனால் நமக்கு முடி உதிர்தல் இருக்குன்னு நம்ம சத்து மாத்திரையாக சாப்பிட்டுட்ருப்போம். அப்போ ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கல அப்படின்னு சொன்னால் முடி உதிர்தல் இருக்குங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுக்காக நம்ம செய்யக்கூடிய பரிசோதனை பார்த்திங்கன்னா, கார்டிசால் அப்படிங்கிற ஹார்மோனுடைய அளவை நம்ம பரிசோதனை பண்ணி பார்க்கணும். நம்ம தூக்கம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் இதை வச்சு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா, ஆண்கள் சம்பந்தமான ஹார்மோனோன டெஸ்டோஸ்டிரோன் அப்படிங்கிற ஹார்மோனுடைய அளவு. ஸோ பெண்களுக்கு இந்த ஹார்மோனை நம்ம பரிசோதனை பண்ணி பார்க்கும்பொழுது அளவு கூடுதலாக இருந்தால் கண்டிப்பாக முன்னேற்றி பகுதிகளில் நிறைய முடி கொட்ட ஆரம்பிக்கும், முன்னேற்றி வழுக்கையும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்த விட்டமின் B12 குறைபாடு. நம்ம ஸ்ட்ரிக்ட் வெஜிடேரியன்ஸாக இருக்கிறோம், தேவையான சத்துப்பொருள் நம்ம சேர்த்துக்கல அப்படின்னா கண்டிப்பாக முடி உதிர்தல் விட்டமின் B12 டெஃபிஷியன்சி காரணமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடைசியாக பார்த்திங்கன்னா, ANA அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டி நியூக்ளியர் ஆன்டிபாடிஸ். ஸோ யாருக்கெல்லாம் உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அவங்களுக்கு எதிராக செயல்படுதோ அவங்களுக்கு இந்த ANA ஆன்டிபாடிஸ் அதிகமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்களுக்கு முடி உதிர்தல் இருக்கும். குறிப்பாக இந்த கோவிட் தொற்றுக்கு பிறகு நிறைய பேருக்கு இந்த ANA ஆன்டிபாடிஸ் இருக்கிறதுனால முடி உதிர்தல் நிறைய பேர்த்துக்கு நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாம் எப்படி பேலன்ஸ் பண்ணலாம்? இன்ஃபேக்ட் இப்போ உங்களுக்கு தைராய்டு சார்ந்த ஹார்மோன் பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், டெய்லியுமே பிரேசில் நட் அப்படின்னு சொல்லக்கூடிய கொட்டை வகையை வாங்கி வச்சு காலையில் டெய்லி ரெகுலராக 2 கொட்டை வீதம் சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளால் முடி உதிர்தலை ஈஸியாக சமாளிக்க முடியும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், டெஸ்டோஸ்டிரோன் அப்படிங்கிற ஹார்மோன் அதிகரிக்கும் பொழுது முடி உதிர்தல் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, புதினா ஒரு கைப்பிடி அளவு எடுத்து 2 சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்து 2 சிட்டிகை மிளகுத்தூள் சேர்த்து டீ மாதிரி கொதிக்க வச்சு ஃபில்ட்ரு பண்ணி கருப்பட்டி போட்டு எடுத்துகிட்டு வரலாம். இதை நான் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு சொல்லி அவங்க அனுபவ ரீதியாகவே முடி உதிர்தல் சரியாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம். அடுத்து பார்த்தோன்னா, ஃபெரட்டினோடைய அளவு ரத்தத்தில் மாறுபாடு அடைகிறது. ஃபெரட்டன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன், நம்ம ஒரு ரத்தத்தில் உறிஞ்சப்படக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அயன் காம்போனண்ட். இது கம்மியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக முடி உதிர்தல் இருக்கும். அந்த காலத்துலலாம் நம்ம முன்னோர்கள்
சமைச்ச பாத்திரம் என்ன தெரியுங்களா? அவங்க வந்து இரும்பு கடாயில நெறையா சமைச்சாங்க. நெறைய பொரியல் வகைகள வந்து இரும்பு கடாயில அவங்க சமைச்சு சாப்பிட்டாங்க. ஸோ நம்ம வந்து அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு பதார்த்தத்த ஒரு நாளைக்கு நம்ம இரும்பு கடாயில சமைச்சு சாப்பிடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா இந்த ஃபெரிட்டினோடைய லெவல வந்து நீங்க பேலன்ஸ் பண்ண முடியும். அதே மாதிரி அசைவ உணவுல பார்த்தீங்கன்னா, ஆட்டு ஈரல், மீன் வகைகள், இந்த நாட்டுக்கோழி முட்டை இதுல எல்லாம் நமக்கு ஈஸியா ஃபெரிட்டினோடைய லெவல் இன்க்ரீஸ் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெஜிடேரியன்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, கீரை வகைகள்ல நமக்கு சப்போர்ட் கிடைக்கும். உதாரணத்துக்கு கருவேப்பிலை நெறையா சேர்த்துக்கிறது, கரிசலாங்கண்ணி பொடி ரெகுலரா எடுத்துக்கிறது, முருங்கைக்கீரை அடிக்கடி சேர்த்துக்கிறது, இதெல்லாம் ஃபெரிட்டினுடைய லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். இப்போ கார்ட்டிசோலுடைய அளவு அதிகமா இருக்கு, தூக்கமின்மையினால கஷ்டப்படுறோம், நிறைய மன அழுத்தம் இருக்கு அப்படின்னா, உலர்ந்த திராட்சைகளை இரவு ஊற வச்சு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த கார்ட்டிசால் ஹார்மோனுடைய அளவை உங்களால பேலன்ஸ் பண்ண முடியும். இப்போ ஏஎன்ஏன்னு சொல்லக்கூடிய ஆன்டி நியூக்ளியர் ஆன்டிபாடிஸ் வந்து இருக்கு, இதனால முடி கொட்டுது அப்படின்னா, நீங்க உணவுல சில விஷயங்களை தவிர்க்கணும். என்னென்ன தவிர்க்கணும்னு கேட்டிங்கன்னா, க்ளூட்டன் அதிகமாக இருக்கக்கூடிய விஷயங்களை தவிர்க்கணும். உதாரணத்துக்கு கோதுமை, ஓட்ஸு, பார்லி இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கணும். பால் சேர்ந்த பொருட்களை வந்து நீங்கள் தவிர்க்கணும். நிறைய சேர்த்திக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, கார்பனேட்டிவ் சப்ஸ்டன்சஸ், பட்டை, இஞ்சி, ஏலக்காய், சன்னலவங்க பட்டை, ஸ்டார் அனைஸ்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டார் மொக்கு, லவங்கப்பட்டை, லவங்கத்தினுடைய பத்திரின்னு சொல்லக்கூடிய இலை, இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக சேர்த்துக்கலாம். பழங்கள் எடுத்துக்கிட்டோன்னா எலுமிச்சை, நெல்லி இந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். அசைவ உணவுகள் எடுத்துக்கிட்டோன்னா நாட்டுக்கோழி முட்டை, மீன் இதெல்லாம் சேர்த்திக்கலாம். இதெல்லாம் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த ஏஎன்ஏன்னு சொல்லக்கூடிய ஆன்டி நியூக்ளியர் ஆன்டிபாடிஸை ஓரளவுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். பிளாஸ்டிக் உணவு, ஸ்டோர் பண்ண உணவுகளை வந்து தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இரவு நேரம் வந்து பழைய சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சு ரொம்ப காலமாக முடியுதிர்தல் இருக்கிற அப்படிங்கிறவங்க காலையில் வெறும்னே அந்த தண்ணியை மட்டும் வடித்து ஒரு 200 ml அளவுக்கு எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் படிப்படியாக உங்கள் முடிவுதிர்தலை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். பழைய சோறு தண்ணி அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் அந்த காலத்துலேருந்து சாப்பிட்டுட்டு வந்த ஒரு விஷயம்தான். ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து நாகரீகம் அப்படிங்கிற பேரில் அதை தவிர்த்துட்டோம். ஆனால் இதில் இருக்கக்கூடிய நிறைய முக்கியமான நொதிகள், அதே மாதிரி நம்ம குட் பாக்டீரியான்னு சொல்லக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை நம்ம குடலில் உருவாக்கி நம்ம குடலினுடைய உறிஞ்சும் தன்மையை அதிகப்படுத்தி ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணக்கூடிய தன்மை வெறும் இந்த பழைய சோறு தண்ணிக்கு இருக்குது. ஸோ நிறைய ஆன்டி நியூக்ளியர் ஆன்டிபாடிஸ் இருக்குது, என்னோட நோய் எதிர்ப்பு சக்தி எனக்கு எதிராக செயல்படுது, எனக்கு நிறைய முடி உதிர்தல்னால நான் கஷ்டப்படுறேங்கிறவங்க பழைய சோறில் நைட்டே தண்ணி ஊற்றி வச்சு காலையில் அந்த தண்ணியை மட்டுமே இருத்து ரெகுலராக ஒரு 200 ml காலையில் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாலே உங்கள் முடிவுதல் பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். பட் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு சின்ன யோக பயிற்சியும் சின்னதாக ஒரு தியான பயிற்சி இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம முடிவுதல் பிரச்சனையை சரி பண்ணி ஆரோக்கியமான ஒரு முடி வளர்ச்சியை நம்மளால் உருவாக்கிக்க முடியும். பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.